நடிகர் விமல் களவாணியாகவும் நடிகை ஓவியா 12ஆம் வகுப்பு மாணவியாகவும் நடித்து வெளியான படம் களவாணி. பள்ளி சீருடையில் மாணவி ஒருவர் ரவுடியை காதலிப்பது போல சர்க்குணம் இயக்கத்தில் சான்றிதழுடன் வெளியான இந்த படம்தான் தற்போது தணிக்கை அதிகாரியை தவிப்பில் சிக்க வைத்துள்ளது. மயிலாடுதுறையில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த 17 வயது மாணவியை காணவில்லை என கடந்த ஆண்டு புகார் அளித்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததால் அவரது தந்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் அந்த பெண்ணுடன் தங்கியிருந்த விமல்ராஜ் என்ற 24 வயது இளைஞரை கைது செய்த காவல்துறையினர் கடந்த வாரம் ஆஜர்படுத்தினர். அப்போது சிறு வயதிலேயே திருமணம் செய்தது குறித்து நீதிபதிகள் நாகமுத்து, அனிதா சுமந்த் கேள்வி எழுப்பியபோது களவாணி திரைப்படத்தை பார்த்து அதன் தாக்கத்தில் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்ததாக மைனர் பெண் வாக்குமூலம் அளித்தார். தற்போது 4 மாத கர்ப்பிணியாக இருப்பதாகவும் அந்த மைனர் பெண் குறிப்பிட்டார். மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்களை தவறாக வழிநடத்தும் திரைப்படங்கள் அதிக அளவில் வெளிவருவது குறித்து பதிலளிக்க திரைப்பட தணிக்கை குழுவின் தலைமை அதிகாரி திங்கட்கிழமை காலை நேரில் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனால் அவர் ஆஜராகாமல் அதிலிருந்து விலக்கு கேட்டு மனு தாக்கல் செய்ததற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் பிற்பகலுக்குள் ஆஜராகவிட்டால் கைது ஆணை பிறப்பிக்கப்படும் என எச்சரித்தனர். இதையடுத்து பிற்பகலில் ஆஜரான தணிக்கைத்துறை மண்டல தலைமை அதிகாரி மதியழகனிடம் 15, 16 வயதுடைய பள்ளி மாணவிகள் திரைப்படத்தை பார்த்து வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்யும் பல வழக்குகளை நீதிமன்றம் எதிர்கொண்டு வருவதாக சுட்டிக்காட்டினார். பள்ளி சீருடைகளுடன் 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் நடிக்கும் காட்சிகளை எப்படி அனுமதிக்கிறீர்கள் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அவ்வாறான காட்சிகளில் காதல் மற்றும் இரட்டை அர்த்த வசனங்கள் அதிக அளவில் இடம்பெறுவதாக தெரிவதால் இளைஞர்களின் மனம் பாதிப்பதாக குறிப்பிட்டனர். இதற்கு விளக்கமளித்த தணிக்கைக்குழு அதிகாரி மதியழகன், சென்சார் போர்டு விதிகளை அமல்படுத்துவதில் பல்வேறு சிரமங்கள் உள்ளதாகவும் தாங்கள் பல படங்களுக்கு வழங்கும் அல்லது UA சான்றிதழ்கள் மேல்முறையீட்டின் மூலம் சான்றிதழை பெற்றுவிடுவதாகவும் தெரிவித்தார். மேலும் பல காட்சிகள் கட் செய்தாலும் தங்களுக்கு தெரியாமலேயே திரைப்படங்களில் சேர்த்து விடுவதாகவும் குற்றம் சாட்டினார். இதையடுத்து ஏப்ரல் 3ஆம் தேதிக்குள் பதிலை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை அன்றைய தேதிக்கே ஒத்திவைத்தனர்.